ஆனா கண்டிப்பா இந்த பொங்கல் ரவுண்ட்ல நான் தான் ஜெயிப்பேன் அத்தை. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. பவி, நம்ம பாரம்பரியமான இந்த பொங்கலை நீ ஆத்மார்த்தமா மனசார செய், அது போதும். அதுவே உன் பொங்கலோட ருசிய நல்லா மாத்திடும். கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ தான் ஜெயிப்ப, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அத்தை, நானு யாரோட ட்ரைனிங்ல சமையல் கத்துருக்கேன்? என்னோட லக்ஷ்மி அத்தையோட ட்ரைனிங்ல. பாருங்க, நீங்க தான் எனக்கு பொங்கல் வைக்கவே கத்து கொடுத்திருக்கீங்க. எப்படி சூப்பரா அசத்திடுறேன் பாருங்க. பவி, ஒரு சமையல சமைக்கும் போது வெறும் உணவு பொருள் மட்டும் இல்லாம அது கூட நம்மளோட அன்பு, ஆசை எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த உணவு தரமானதா, ஆரோக்கியமான உணவா மாறிடும். அதே மாதிரி அத சாப்பிட்டு பாக்குற எல்லாருக்கும் அதோட அந்த ருசி இருக்குதுல்ல, அது கண்டிப்பா பிடிக்கும். சரிங்க அத்தை, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே ஆத்மார்த்தமா சமைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் எப்படி கிடைக்கும்னு நான் சொல்றேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியுமா? எப்படி பவி? என்ன அத்தை, இப்பதான் அந்த ஆங்கர் சொன்னாங்கல்ல, பொங்கல் நல்லா இருக்குன்னு ஜட்ஜ் பண்ற பொறுப்பை சந்தோஷ்க்கு கொடுத்திருக்காங்க. அதுக்காக என்ன அத்தை, அப்படி என்ன விட வேற யாரோட பொங்கலை சந்தோஷ் நல்லா இருக்குன்னு சொல்வான்? அதுவும் கண்டிப்பா நான் வைக்கிற பொங்கல் தான் நல்லா இருக்குன்னு சொல்வான். நான் தான் பிரைஸ் வாங்குவேன். சரி சரி பவி, நீ பொங்கலை ரசிச்சு மனசார வைக்கிற, அதுவே உனக்கு பரிச கொடுத்துரும். கண்டிப்பா அத்தை, அசத்திடுறேன். என்ன ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க? சந்தோஷ், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. என்ன, எதுக்கு? இந்த பொங்கல் ரவுண்ட்ல கண்டிப்பா நான் தான் வின் பண்ண போறேன். ஏன்னா எங்களுக்கு நீதானே ஜட்ஜ். நீதான் நல்லா சமைப்பியே பவி. ஆமா, நான் நல்லா சமைப்பேன். ஆனா நான் சமைச்ச பொங்கலை நீ சாப்பிட்டு பார்த்து மெய் மறந்து எப்படி எனக்கே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கறேன்னு மட்டும் பாரு. சரி பவி, நீ தான் பரிசு வாங்குவ. நீ அசத்த போற. ஆதிரா, அடுத்த ரவுண்டு தயாராயிட்டியா? பிரதீப், இந்த ஆதிரா நினைச்சத கண்டிப்பா சாதிப்பா. அந்த உரியடி போட்டியில நான் தான் வின் பண்ணுவேன்னு வெறித்தனமா இருந்தேன். அதே போல ஜெயிச்சும் காட்டிட்டேன். ஆதிரா, கை கொடு. சூப்பர் ஆதிரா, உரி அடிச்சதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பிரதீப். இந்த முறை பொங்கல் ரவுண்ட்லயும் நான் தான் வின் பண்ண போறேன். நான் சமைச்சு நீ சாப்பிட்டது இல்லையே. நான் சின்ன வயசா இருக்கும் போதே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க அப்பாக்கு என் சமையல்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான்வெஜ்ஜை விட வெஜ் தான் நல்லா சமைப்பேன். இன்னைக்கு நான் வைக்கிற பொங்கலை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. ஆதிரா, முதல்ல அந்த பொங்கலை சந்தோஷ் சாப்பிட்டோம். அவன் தானே ஜட்ஜு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு பார்க்கறேன். எனிவே, ஒன்ஸ் அகைன் வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதீப். சோ இப்ப நாம இந்த பொங்கல் திருநாள்ல ஒன்னா சேர்ந்து as a family together பொங்கல் வைக்க போறோம். சோ இந்த பொங்கல்ல நம்மளுக்கு எல்லா சந்தோஷமும் செழித்து வர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். That being said, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். One more time, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. பொதுவாவே ஒரு கேம்னு சொன்னா அதுக்கு ரூல்ஸ் இருந்தா தானே பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். சோ இந்த கேமை பொறுத்த அளவுல என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நாங்க உங்களுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஜட்ஜும் இந்த கான்டெஸ்ட்க்கு இருக்காரு. சோ இந்த இன்கிரீடியன்ட்ஸை நீங்க கொடுக்கப்பட்ட நேரத்துல எடுத்து போட்டு பொங்கல் செஞ்சு பொங்க வைக்கணும். யாரோட பொங்கல் பயங்கர டேஸ்டா இருக்கோ அவங்க தான் இந்த கான்டெஸ்ட் வின்னரா அறிவிக்கப்பட போறாங்க. இதுல இருக்கு இன்னொரு ட்விஸ்ட். நாங்க கொடுக்கிற டைம்குள்ள தான் நீங்க பொங்கலை செஞ்சு முடிக்கணும். அதாவது அந்த டைம்குள்ள சமைச்சு முடிச்சிருக்கணும். அந்த டைம்குள்ள உங்க பொங்கல் பொங்கலனா நீங்க இந்த கேம்ல கிடையாது. ஓகே மக்களே, your time starts now. அவங்க பாணியை தேர்வு செஞ்சது பக்கத்துல போய் நின்னுக்கோங்க. We have Adira, we have Vidya, we have Nitya and we have Pavitra. Your time starts now. Clap பண்ணி cheer பண்ணுங்கப்பா. உங்க ஆபீஸ் ஆட்கள் தான் பொங்கல் வைக்கறாங்க.
லேடிஸ் உங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இந்த நேரத்துக்குள்ள யார் செம்மையான பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்றத எதிர்பார்த்து நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். சோ ஆரம்பிங்க. என்ன பாவி, பொங்கல் கிண்டுறீங்களா களி கிண்டுறீங்களா? சூப்பர், எல்லாரோட பொங்கலும் ஓரளவுக்கு பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இத டேஸ்ட் பண்றதுக்காக பயங்கர ஆவலோட நாங்க காத்துட்டு இருக்கோம். முதல்ல யாரோட பொங்கல் பொங்குதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்ம பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும் இந்த வரகு அடுப்புல சமைக்கிறது அப்படின்றதே. சோ அதுலயுமே வந்து டஃப் கொடுத்து ஃபைட் பண்ணிருக்காங்க நம்ம பெண்கள். பாப்போம் யார் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கள் வச்ச பொங்கல்கள் ஒன்னொன்னா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. சோ முதல் பொங்கல் பொங்கி வரவே அடுத்து யார் யார் பொங்கல் எப்படி எப்படி பொங்குது அப்படின்றத பாப்போம். ஓகே லேடிஸ், நீங்க உங்க பொங்கலை வச்சு முடிக்க லாஸ்ட் 10 more seconds. Your countdown starts now. 10 அதிரா அவி குயிக்கா பண்ணுங்க. 8 7 6 5 பவி சீக்கிரம். 3 2 1 time up. Every ladies, super. Give a huge round of applause to our amazing ladies மக்களே. அவங்க தான் நமக்கு டேஸ்டியான இந்த பொங்கலை வச்சிருக்காங்க. சோ இந்த பொங்கல்ல எந்த பொங்கல் சிறந்த பொங்கல், டேஸ்டான பொங்கல் அப்படிங்கறத செலக்ட் செஞ்சு நமக்காக வந்து கொடுக்க போறதுக்காக நம்ம ஜட்ஜ் சந்தோஷ் அவர்களும் காத்துட்டு இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த பொங்கல் திருநாளை நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்? நம்ம விவசாயிகளை நம்ம நினைவு கூறுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ ஒரு நிமிஷம் நம்ம விவசாயிகளுக்காகவும் விவசாயத்திற்காகவும் அவங்களோட நலனுக்காகவும் நம்ம கண்களை மூடி அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம். ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி பிரார்த்தனை செய்யுங்க. இனிதே அந்த ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சு. இந்த தருணத்துல நமக்காக சேத்துல இறங்கி விவசாயம் பண்ற ஒவ்வொரு விவசாயம் நம்ம நினைவு கூறுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விவசாயி, விவசாயம், இந்த பூமி, இந்த இயற்கை, இது எல்லாத்துக்கும் நம்ம உண்மையா இருந்தா அது அன்பு மட்டுமே கொடுக்கும் அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. That being said, இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துக்கு வர போறோம். யாரு செம்மையா பொங்கல் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சந்தோஷ் ஜட்ஜ் பண்ணி சொல்ல போறாரு. Put your hands together for our judge சந்தோஷ். சந்தோஷ், நீங்க ஒவ்வொருத்தரோட டிஷ்ஷா டேஸ்ட் பண்ணலாம். நீங்க உங்க ஜட்ஜ்மெண்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். Thank you. என் சமையலை பத்தி தான் உனக்கு தெரியுமே சந்தோஷ். நல்லா இருக்குல்ல? மனசார செஞ்சேன். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. சோ உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை மேக் பண்ணிட்டீங்களா மிஸ்டர் சந்தோஷ்? சோ இப்போ ஜட்ஜ்மெண்டோட நம்ம சந்தோஷ் நம்ம கூட நிக்கிறாரு. எல்லாரோட பொங்கலையும் சாப்பிட்டு நீங்க இன்னும் தெம்பா ஹேலன் ஹெல்த்தியா இருக்கீங்களே. நம்மளோட பெண்களை நினைச்சா பயங்கர பெருமையா இருக்கு. சோ இந்த பொங்கல்ல எந்த பொங்கல் சிறந்த பொங்கல் அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துட்டு அவரோட ஜட்ஜ்மெண்டோட நம்ம சந்தோஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓவர் டு யூ சந்தோஷ் as a judge for the results. இந்த பொங்கல் திருநாளில் இங்க நம்ம எல்லாருமே ஒன்று கூடி ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட இங்க வந்திருக்கோம். இந்த தருணம் எனக்கு சந்தோஷமாகவும் புதுமையாகவும் மன நிறைவாகவும் இருக்கு. இந்த நேரத்துல எல்லாருக்குமே என்னோட பொங்கல் வாழ்த்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
எல்லாருமே மனசார இந்த பொங்கலை வச்சிருக்கீங்க. எல்லாமே நல்லா இருந்தது, டேஸ்டா இருந்தது. உங்க எல்லார் பொங்கலையும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம கையில இருக்க 5 விரல் மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா நல்லா இருந்தது. நீங்க எல்லாருமே வச்ச பொங்கல் உண்மையிலேயே சொல்றேன், ரொம்பவே நல்ல டேஸ்டா இருந்தது. எல்லாமே ஒவ்வொரு விதமான டேஸ்ட்ல இருந்தது. பொதுவா சொல்லணும்னா எனக்கு எல்லா பொங்கலுமே பிடிச்சிருந்தது. ஆனா நம்ம போட்டியில வெற்றியாளர் ஒருத்தரை மட்டும்தான் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது நான் டேஸ்ட் பண்ண பொங்கலை வச்சுதான் இப்ப சொல்ல போறேன். அதனால நீங்க பொங்கலை நல்லா சமைச்சு இப்ப நான் சொல்லாம விட்டுட்டேன்னா யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் பொங்கல் மிகவும் சிறப்பா வைத்து முதல் பரிசை தட்டி செல்வது வித்யா. தேங்க்யூ சார். அவங்க வச்ச பொங்கல் நல்ல டேஸ்டா இருந்தது. தேங்க்யூ. நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னது போலவே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வித்யான்னு சொன்னதுனால நீங்க எல்லாருமே சமைக்க லாய்க்கு இல்லைன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. நீங்க எல்லாருமே நல்லா தான் சமைச்சிருந்தீங்க. உண்மையிலேயே எல்லாருமே இந்த பொங்கல் பண்டிகைய சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கும். நாம இங்க அதுக்காக தான் வந்திருக்கோம். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. சூப்பர் சார், தேங்க்யூ. பேசாம நீங்க அரசியல சேர்ந்துட கூடாது. தேங்க்யூ சோ மச். அழகா ரிசல்ட் சொன்னது மட்டும் இல்லாம யார் மனசையும் புண்படுத்த கூடாது அப்படின்றக்க எல்லாருக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்லி ரிசல்ட் சொல்லியிருக்காரு. பொங்கலோட தனித்துவமும் அதானே, எல்லாருக்கும் பகிர்ந்துடணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அப்படிதான் இப்ப எல்லாருமே இருக்கோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் வித்யா அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி பியூட்டிஃபுல் லேடீஸ். யாராலுமே மறக்க முடியாத ஒரு பொங்கல் செலிப்ரேஷனை இன்னைக்கு நம்ம கொண்டாடி இருக்கோம் நான் நம்புறேன். First of all, a huge round of applause to all of us for making this an amazing memorable evening. And நம்மளா இப்போ ஒரு பொங்கல் வச்சோம் இல்லையா, அந்த பொங்கல் கான்டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பொங்கல் வச்சு இந்த கான்டெஸ்டோட வின்னரா செலக்ட் ஆயிருக்காங்க நம்ம வித்யா. And ஃபைனலா இவ்ளோ ஈவென்ட்ஸ் நடத்தி முடிச்சு நானே திரும்ப மேக்கப் போட்டு டச் அப் பண்ணி எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் டைம் டு பார்ட்டி. So the floor is now open to party. என்ன
பவி இப்ப வந்து எங்க போற? ஒரு முக்கியமான வேலை போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். 10 நிமிஷம். சரி சரி சீக்கிரமா சீக்கிரம். அவி தாங்க முடியலையே. ஐயோ, இந்த சந்தோஷ் வரேன்னு சொன்னா வராம என்ன பண்ணிட்டு இருக்கான்? ரொம்ப முடியலையே. ஆளே காணோம். எங்க போனா? சந்தோஷ். ஹலோ ஆதிரா, எங்க இருக்க? என்ன சந்தோஷ், நான் இங்க பார்க்கிங் பக்கத்துல இருக்கேன். என்னால வலி தாங்கவே முடியல. ஓகே, அங்கே இரு, இதோ வரேன். ஏய் சந்தோஷ். ஆதிரா, என்னாச்சு? என்னால வலி தாங்க முடியல சந்தோஷ். இதுக்கு தான் அப்பவே இந்த பார்ட்டி மண்ணாங்கட்டி எல்லாம் நான் வேணான்னு சொன்னேன். கேட்டியா நீ? இந்த நேரத்துல நீ ரெஸ்ட் எடுக்கணும் ஆதிரா. உன் ஹெல்த்தை பாத்துக்க நான் சொன்னேன்ல. என் பேச்ச கேட்டு இருந்தீங்கன்னா உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஐயோ, என்னால முடியலடா. நான் சொல்லி சொல்லி மதிக்காம வந்தது இல்லாம இங்க வந்து ஆட்டம் போட்டா என்ன அர்த்தம்? வலிக்காம சுகமாவா இருக்கும்? சந்தோஷ், என்ன திட்டாதடா, வலி தாங்க முடியல. வலிக்குதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? உன் வலி என்ன பாதி நானா எடுத்துக்க முடியும்? இங்க பாரு, சொன்ன பேச்ச கேட்கலைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். என்ன சந்தோஷ், நீ சொன்னதை நான் கேட்கல, தப்புதான். கோச்சுக்காத சந்தோஷ், என்னால சுத்தமா முடியல. ப்ளீஸ் என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போடா. சந்தோஷ், என்னால முடியல சந்தோஷ். ஆதிரா, சந்தோஷ், நான் சொல்றத கேளுடா, வா ஹாஸ்பிடல் போலாம் ப்ளீஸ் டா. ஆதிரா, என்ன நீ சொல்ற? இப்ப எப்படி என்னால உன்னோட ஹாஸ்பிடல் வர முடியும்? ஐயோ, ஆதிரா, என்ன சந்தோஷ் சொல்ற? நான் இங்க வலியில துடிச்சிட்டு இருக்கேன், நீ என்னன்னா ஹாஸ்பிடலுக்கு வர மாட்டேன்னு சொல்ற? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஆதிரா, 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 நான் சொல்றத கேளு. நான் உனக்கு கேப் புக் பண்ணி தரேன். நீ போ. நான் இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு உன்னை ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்குறேன். ஆதிரா, நான் உனக்கு சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கேப் புக் பண்ணிடுறேன். அப்படியே டாக்டர்கிட்ட வேணாலும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இல்ல சந்தோஷ், நீ என் கூட வா. எனக்கு பயமா இருக்கு சந்தோஷ். நீ என் கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்தனா எனக்கு ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ் சந்தோஷ், என்னால முடியலடா. ஆதிரா, நீ சொல்றத கேளு. என்ன நீ இப்படி தெரிஞ்சுதான் நீ பேசுறியா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நம்ம ஆபீஸோட இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்றதே நான் தான். இது எல்லாம் தெரிஞ்சிருந்து நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க? சந்தோஷ், என்னால தாங்க முடியல சந்தோஷ். ஆதிரா, நான் சொல்றத மட்டும் நீ செய்ய. அதான் நமக்கு நல்லது. இத பாரு, நீ ஹாஸ்பிட்டல் போனா வலி எல்லாம் உனக்கு சரியாயிடும். சரியா? நான் பண்றேன், ஒரே நிமிஷம் இரு. புடிச்சுக்கோ, புடிச்சுக்கோ. சந்தோஷ், முடியலடா. சரியாயிடும், சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோ. டாக்டர், நான் சந்தோஷ் பேசுறேன் டாக்டர். டாக்டர், ஒரு எமர்ஜென்சி. நான் ஆதிரான்னு ஒரு என்னோட ஃப்ரெண்டை அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர். நான் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ. ஆதிரா, ஆதிரா, உனக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நானே செஞ்சு வச்சிட்டேன். ஓகேவா? நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்க்க வேண்டியதுதான். ஓகேவா? கேப் புக் பண்ணிருக்கேன், அது எங்க வருதுன்னு மட்டும் நான் கேக்குறேன். ஒரே நிமிஷம் போட்டு. ஹலோ பிரதர், எங்க இருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. கரெக்டான லொகேஷன் தான் அது. சீக்கிரம் சீக்கிரம். சந்தோஷ், ஆதிரா, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துரும். ஓகே? ஓடிபி 7583 கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஓடிபி 7583. நீ பண்றதெல்லாம் ஓகே சந்தோஷ், நீயும் என் கூட வாடா. என்ன ஆதிரா, நீ விளையாடுறியா? 3 மாசம் நீ கர்ப்பமா இருக்க. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன்ல தேவையா உனக்கு? வராதான்னு உன்னை எத்தனை தடவை சொன்னேன், கேட்டாதானே? இந்த நிலைமையில டான்ஸ் வேற ஆடுற. நீ சும்மா கம்முனு ஹாஸ்பிட்டலுக்கு போ. பவி அம்மா எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன்னை நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குறேன்.
ஓகே வா வா வண்டி வந்துடும் வண்டி வந்துருச்சு ஆதிரா கர்ப்பமா இருக்காளா? கடவுளே, இது என்ன சோதனை? ஐயோ, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. என்ன பண்ணுவேன் கடவுளே?